வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸு சாஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு டிஃபனில் கூட நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். வாங்க, நான் ஒரு 1/4 கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஃப்ரைட் ரைஸ் அரிசியில் இது நான் வேக வச்சு நான் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சாதாரண எல்லாருக்கும் வைக்க தெரியும். இந்த ஃப்ரைட் ரைஸ் அரிசியில் எப்படி வைக்கணும்னு அதே போல் தான் வச்சு ஒரு 75% எனக்கு ரைஸ்லேருந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆயில் ஊற்றலாம், இல்லைன்னா குழந்தைகளுக்காக இருந்தால் நெய் ஊற்றலாம், பட்டர் போடலாம். நான் இப்போ வெஜிடபிள் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எப்பவுமே இது சட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். இரும்பு சட்டி இருக்கிறவங்க இரும்பு சட்டி வச்சுக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் என்ன சட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடுப்பு. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு போகிறேன். பாருங்கள், அது நல்லா பொரியுது. இந்த டைமே நான் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டேன். இதில் நான் பீன்ஸ் ஒரு 6-7 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு போகிறேன். அதான் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் அவங்கவுங்க விருப்பங்க. நிறையா போடுறதுனாலும் நிறையா போட்டுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேப்சிக்கன், பொக்கோலி, காலிஃப்ளவர், இந்த காயில் வீட்டில் எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அது இருக்கிறத வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாங்க. இந்த கேப்சிக்கன் பச்சை கலர் போடுறேன். என்கிட்ட மஞ்சள் கலர்லேயும் ஒன்று இருந்தது, அதுவும் போட்டு போகிறேன். பாருங்கள், இந்த காய்கறியில் சுகர் போட்டு போகிறேன். அப்போ காய்கறியோட கலர் ரொம்ப சேஞ்ச் வராது. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைம் நான் சால்ட்டு போட்டு போகிறேன். ஆல்ரெடி சாப்பாட்லேயும் நான் சால்ட்டு போட்டிருக்கேன். இதில் நான் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதுதான் இந்த சாப்பாட்டுக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாமே. இதுவும் இது கூட போட்டுற போகிறேன். இதில் நான் 2 திருப்பி விட்டுட்டு நான் ரைஸ் போட்டு போகிறேன். இப்போ அடுப்பு நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கிறேங்க. இதில் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஸும் ஊற்றாமே நம்ம இந்த பொடி போட்டு இந்த ரைஸ் நம்ம செஞ்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஆயிடுச்சுங்க. இது காரம் பெப்பர் இப்போ நான் அடுப்பு கம்மியாக வச்சுருக்கேன். பெப்பர் உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதில் எது கம்மி பண்ணணுமோ நான் சொன்ன அளவில் இருந்து உங்களுக்கு தேவை இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சாப்பாடு நல்லா சூடாக இருக்கு. பாருங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யணுங்க. சாதாரண நம்ம வீட்டில் வைக்கிறோமல்லவா சின்ன ரைஸு, அதுலேயும் இந்த சாப்பாடு செய்யலாங்க. நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். தண்ணியெல்லாம் விட்டு போகாது. இந்த டைம் நான் இவ்வளோ மல்லித்தலை போட்டு இன்னையும் 2 பெரட்டி எடுத்துட போகிறேன். அதான நம்ம வீட்டில் வைக்கிற சாப்பாட்டு ரைஸ்லேயும் செய்யலாம். உருண்டை அரிசி, ரெட் அரிசி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். நீங்கள் பெப்பரெல்லாம் நீங்கள் கூட்டுறது கம்மி பண்ணுறது இதெல்லாம் உங்கள் விருப்ப பிரகாரம் செஞ்சுக்குங்க. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் நல்லா வந்துருக்கு. பாருங்கள், இது டிஃபன் பாக்ஸ் நம்ம கொடுத்து விட்டாலும் சாஸ் எதுவும் போடல, தண்ணி விட்டு போகாது. நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாம் முட்டை வேணால் முட்டை போட்டுக்கலாம், சிக்கன் வேணால் இதுலேயே சிக்கனும் போட்டுக்கலாம். வாங்க, நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.